வந்துருச்சு. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ஹாய் 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 ஹாய். ஓகே. எங்கே போச்சு? அந்த இருக்கு. ஓகே. எஸ். ஸோ நம்ம வந்து வீலாக பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த ரோட்டோரத்தில் பாப்கார்ன்லாம் விற்பாங்களே, ரோட்டோரத்துன்னு இல்லை, இப்போ சென்னையிலலாம் மால்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாப்கார்னில் போட்டு அது மேலே சீசனிங்லாம் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு 400 500 வரும். இந்த மாதிரி சீசனிங் வந்து நம்ம மதுரையில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு இப்போ பார்த்துட்டு இருக்கும் போது சுந்தரம் பார்க் பக்கத்தில் ஒரு கடையில் பார்த்தேன். அது வந்து வெறும் பாப்கார்ன் வாங்கினோம்னா 15 ரூபாயாம், சீசனிங் மேலே போட்டு தந்தாங்கன்னா வந்து 40 ரூபாயாம். ஸோ அது ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸாக நான் பார்த்தேன். அதே இது என்னென்னா, வீட்டில் வந்து வெளில பாப்கார்ன் விற்கிதில்ல, அதை வாங்கி வீட்டில் பொரிச்சாங்க, சூப்பராகவே வந்துச்சு. ஸோ வந்து இந்தா இருக்குது, அதான் அது. சரியா? இந்தா இருக்கு பாருங்க. ஸோ வந்து அது நல்லா இருக்கா? ஸோ வந்து இந்த பாப்கார்னில் சீசனிங்கை வந்து போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. சரியா? ஸோ சீசனிங் போட்டுக்கேன் உள்ள ஆல்ரெடி. ஆனால் வந்து இந்த சீசனிங்கில் வந்து நேராக போய் கேட்கும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை தம்பி, சீசனிங்லாம் வந்து நம்மளுக்கு வர்றது கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து சீசனிங்கை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த கடைக்காரங்கள், ரோட்டில் விற்கிற கடைக்காரங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கெட்டு போங்கிறனால நார்மலாக போய் கேட்கும் போது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, சீசனிங்லாம் வந்து இல்லை, மார்க்கெட்டுக்கே வரதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லா கடைகள்லையும் எல்லாம் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்துட்டு நான் வந்து அமேசானில் வந்து 2 சீசனிங் ஆர்டர் பண்ணேன். சீஸ் ஸ்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தா நேச்சுரல்னு. ஸோ இது வந்து 100% நாட் குட் ஃபார் ஹெல்த்து. ஆனால் வந்து எனக்கு வந்து சாப்பிடணும் போல் ஒரு ஆசை. ஸோ இதில் வந்து பெரின்னு ஒரு சீசனிங் இருக்குது. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. தூக்கி ஓரத்தில் வச்சுக்குவோம். சரியா? அந்த டேஸ்ட் வந்து நம்ம மிளகா பொடியை போட்டு கொடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொரு சீசனிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சீஸ் ரெட்ஸு. ஸோ வந்து அதை வந்து இதுக்குள்ளே லொபக்குன்னு கொஞ்சமாக கொட்டி அப்படிக்கா இதை மூடி அடிக்கா குலுக்கி ஸோ வந்து அப்படிக்கா குலுக்கி அடி அப்படி சாப்பிடும்போது நல்லா ஐயோ வந்து பயங்கர டேஸ்டியாக இருக்குது. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. பாய்.